அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம சிறப்பு செய்திகள் அப்படின்னாவே நம்ம அவசர செய்திகளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னப்பா ஒரு அவசர செய்திகள் அப்படின்னா, திடீர்னு கோட்டசாமி யார் நம்ம நாட்டாம ஒரு செய்தியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு 2 பேர்த்துக்கு மட்டுமே ஒரு ரகசிய தகவல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ரகசியத்தை விட மிகப்பெரிய சம்பவம் மற்றொரு பகுதியில் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி பல அதிர்ச்சியான தகவலை உங்ககிட்ட ரீச் பண்ணலான்றதுக்காக ஓடோடி வந்திருக்கேன் நான். ஸோ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பதிவு மிக பயங்கரமான ஒரு போர் பயிற்சி உங்ககிட்ட காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். மேக்ரன் அவர்கள் திடீர்னு அவங்களுடைய இராணுவத்தை பறைசாற்றும் விதமாக அந்த போர் பயிற்சிகளையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் இதுதான் ஃப்ரான்ஸ் அப்படின்றத உலகத்துக்கு காட்டுவதற்காக தனது எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஒருவேளை மனுஷன் திடீர்னு மனசு மாற்றி ஏதாவது இங்கே ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் வரதுக்காக இந்த செய்தியை கொடுக்குறாரா, இல்லை ஒருவேளை மனசு மாற்றி உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கிறதுக்காக வெளியிடுறாங்களா, இல்லை சும்மாவே போர் அடிக்குதுப்பா ஒரு ட்விட்டை போட்டுவிட்டாரான்னு தெரியல. ஆனால் இது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. திடீர்னு மனுஷன் ஏன் தனது இராணுவத்தை பறைசாற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, மாலி விவகாரத்தை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா மாலி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வரைக்கும் சுபிட்சமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், ரஷ்யாவை கூட சேர்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்களான்னு சொல்ல வராரா அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அதையும் உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதற்கு முன்பு உங்கள்கிட்ட ட்ரம்ப்பை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் நான். ட்ரம்ப்போட இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள ரொம்ப அப்படி தீவிரமாகறாங்களாம். அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசி எப்படியாவது ஒன்று ட்ரம்ப்புக்கிட்ட நம்ம பேசிடணும் அப்படின்னு தீவிரமாக இருக்காங்களாம். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள ஈரான் தீவிரமாக விரும்புகிறது. இது தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் விவரங்கள் என்ன என்பது எனக்கு தவிர வேறு ஒரு நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதனால் மறுபடியும் தனது வழக்கமான செய்தி காலையில் எந்திரிச்ச உடனே மனைவி கிட்ட மெலினா ஒரு காஃபி கொடு அப்படின்னு உடனே காஃபி குடிச்சிட்டு உடனே செய்தியாளர் வாங்கப்பா, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்ற இந்த செய்தியை டெய்லியும் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுன்னுக்கிறார். ஈரான் அந்த பக்கம் என்ன தான் ட்ரம்ப்பையாவை பற்றி கழுவி ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலுமே அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம், அங்கே பாருங்கள் அவங்க பேச்சுவார்த்தை வரதுக்கு தயாராகிறாங்க, நான் தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்ருக்கிறேன்றார். அந்த பக்கம் ஈரான்கிட்ட போனால் ஈரான் வேறு நேற்று கூட சொல்கிறாங்க, அமெரிக்காவை இந்த ஏரியாவில் விட்டு பின்னங்கால் பிடரடிக்க துரத்துவதான் என்னுடைய லட்சியம், வாழ்நாள் குறிக்கோள், இதுக்கப்புறம் அவளோட பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது, அணு ஆயுதம் பற்றின பேச்சுவார்த்தையும் கிடையாது, வெளியே அந்த என்னது நண்பர்கள் படத்தில் தானே, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தானே விஜயும் சூர்யாவையும் வடிவேல் சொல்லார், வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கேல்களா அப்படின்வாங்கல்ல, அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க அங்கே. அப்பயும் மனுஷன் ஓடி திரும்பியும் நான் வெற்றி பெற்றுட்டேன், எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும், ரகசியம் தெரியும் அப்படின்னா. பட் நம்ம இது வழக்கமாக அமெரிக்காவுடைய டாக்டிக்ஸாக நான் பார்க்குறேன். நான் அமெரிக்கா தன் தாக்குதல் நடத்துகிறத சீக்ரெசியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில டைவிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ பதிவுமே காட்டுறேன். இந்த வீடியோ பதிவு இன்று காலையிலிருந்து அமெரிக்காவுடைய RC-135 ஸ்பை பிளான் ஒன்று மிடில் ஈஸ்டில் குறிப்பாக ஈரான் பக்கத்தில் பறந்துட்டுருக்கு. மேபி தீவுகளை குறி வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. 11 அமெரிக்காவுடைய C-17 குளோப் மாஸ்டர், இதுதான் அவங்களுடைய இராணுவ ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய போர் விமானம். அது இந்த குளோப் மாஸ்டர் 11 இறங்கியிருக்கு. எத்தனை இறங்கியிருக்கு? 11 இறங்கியிருக்கு. கடந்த 3 நாட்களாகவே இதனுடைய நடமாட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி உங்கள் நாட்டுக்காக உழைக்காமல் அமெரிக்காவுடைய டேக்ஸ் மணியை இங்கே இஸ்ரேலுக்காக பெரும் செலவு வெளியிடுறீங்களே, இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, இந்த கடன் வாங்கினது அவங்களோட ஜிடிபி எல்லாம் ஒழிச்சதுக்கு மிக முக்கிய காரணமே இவங்க இஸ்ரேலை கூட்டம் சேர்த்துறதுனால தான். அதனால் அமெரிக்கர்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தரப்பில் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடப்பதுண்டு. பட் இன்று லெபனானில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தினாங்க. ஒன்று ஜெரியா, இன்னொன்று பிரீகா அப்படின்ற நகரம் இல்லை, அது ஒரு மலை சார்ந்த பகுதின்றதுனால சின்ன சின்ன கிராமம் மாதிரி நிறையா இருக்கும்.
அந்த இடத்துல தாக்குதல் 40 ஹெஸ்புல்லானுடைய ஆப்ரேட்டிவ்ஸை குறிவைத்து நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி முற்றல் மோதல் இருக்கிறதோ அதே போல் யூஏஇக்கும் பாகிஸ்தானுக்கும் அதிக அளவுக்கான ஒரு முற்றல் மோதல் வந்து விட்டது. இந்த வளைகுடா போரில் வந்து பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தொடர்ந்து செயல்பாடுகள்லாம் இருக்கிறனால தான் பத்திரிகைகள் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, சவுதிக்கும் யூஏஇக்கும் சண்டை, அவங்க சவுதி சார்பாக நிற்கிறாங்க, அதுதான் காரணம். மற்றபடி பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறதுனால தான் அப்படின்லாம் கிடையாது. அவங்க சவுதி சார்பாக கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால் அங்கே அபுதாபியில் இருக்கக்கூடிய எத்தியாட் ஏர்வேஸ் அதில் 15 பாகிஸ்தானோட எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க, அதிரடியாக நீக்கிறாங்க. அந்த எத்தியாட் எம்ப்ளாயிஸ்லேருந்து நீக்கிட்டு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த நாட்டை விட்டு வெளியேறணும். வெளியேறல அப்படின்னா நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சண்டை என்பது மிக அதிகமாகிவிட்டது அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. ஒரு 100க்கு மேற்பட்ட ரஷ்யாவுடைய ட்ரோன், அது இல்லாமல் ரஷ்யாவுடைய Tu-95 அண்ட் Tu-160 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் பெரிய அளவுக்கு இன்று உக்ரைன் முழுவதும் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. அதுக்கான புகைப்படங்களும் வெளியிட்டிருந்தார் ஜெலன்ஸ்கி. அதுக்கான பதிவுகளையும் தனது எக்ஸலத்தில் போட்டிருந்தார். அமைதியை விரும்பாத ரஷ்யா தொடர்ந்து எங்களுடைய எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சிவிலியன் ஃபெசிலிட்டிஸ் போன்ற அது ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் டே அதுவுமா, அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த மே தினம் அதுவுமா இப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாரு, நியாயமா அப்படின்னு கேட்டு ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் இது மாதிரி எங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இன்னும் எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான வீடுகள் மீதும் மற்ற நிர்வாகங்கள் மீதும் பெரிய தாக்கல் நடத்துகிறாங்க. முன்பு இருந்த மாதிரி இல்லை. முன்பெல்லாம் வந்து இராணுவ தளங்களை மட்டுமே குறிவைத்து அடித்தாங்க. புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்களும் அந்தளவுக்கு அடிக்கிறீங்க, அந்தளவுக்கு டஃப்பு கொடுக்குறீங்க. முன்ன மாதிரி இல்லை, பெரிய டஃப்பு கொடுத்துட்ருக்கீங்க. அது தொடர்ந்து முன்காலத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ரோபோட்டிக் மூலிமா ட்ரோன் தாக்குதல் நடத்தி பெரிய அளவுக்கு டஃப்பு கொடுத்துட்ருக்கீங்க. முன்னேற முடியுது, பார்க்க முடியுது. அதனால் எப்படியும் சண்டைனா சட்டை கிளிய செய்யும், 2 தரப்புலையுமே கிளிய தான் செய்யும். அதுவும் நீங்கள் அவங்களுடைய 50% எண்ணெய் கிடங்குகளையும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களையும் அடிச்சிட்டாங்களா இல்லையா? அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, தேடி தேடி பெட்ரோல் பங்காக அடிச்சிட்டு இருந்தாங்க. ரஷ்யா என்ன பண்ணாங்க, உக்ரைனுடைய பெட்ரோல் பங்கை தேடி தேடி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயும் கார்கிவ் அண்டு செர்னோஹிவ் இந்த 2 பகுதியில் கேஸ் ஸ்டேஷன்லாம் இருந்தது. அந்த கேஸ் ஸ்டேஷனை கூட பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தி வருவதை பார்க்க முடியுது. மாலியில் இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் யார், இந்த JNIMMs இருக்கு இல்லையா, அந்த தீவிரவாத குழுக்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ரஷ்யா கிட்ட. இது மாதிரி சண்டை இல்லாமல் இன்னும் மற்ற பகுதிகளை கூட நாங்கள் மீட்டுக்கலான் இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் மேலே வெளியேறின மாதிரி எப்பயும் வெளியேறீங்களான்னு கேட்டதுக்கு ரஷ்யாவுடைய மெஷினரி குரூப்ஸ் வந்து மறுத்துட்டாங்க. இல்லை, நாங்கள் சண்டையில் பார்த்துக்கலாம், அந்த 2 பகுதியில் விட்டுட்டோமா, அதுக்கப்புறம்லாம் விட நாங்கள் தயாராக இல்லை, சண்டைக்கு நாங்கள் தயார்ன்ற மாதிரி தான் வந்து ரஷ்யா தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பாருங்களேன். இந்த புகைப்படத்தில் இந்த வரைபடத்தில் அந்த மேலே பச்சை கலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 இதை பிடிச்சிட்டாங்க. இது வந்து ஏப்ரல் 29 அண்ட் 30 கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு கீழே வராங்க. கீழேயும் இந்த நீல கலர்லேருந்து இந்த கீழே அப்படின்னா தலைநகர் பக்கத்தில் கொஞ்சம் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க. மீதி மற்ற இடத்துலையும் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது அவங்க தீவிரவாத குழுக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடணும், அதுவும் ரஷ்யா ஒதுங்கிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ ரஷ்யா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஃப்ரான்ஸினுடைய மேக்ரன் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் இல்லையா, அந்த வீடியோவையும் இதையும் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஏதோ கொஞ்சம் கணக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்களை மிஸ் பண்ணதுனால இன்றைக்கி நாட்டையே இழக்கிறீங்க நீங்கள். பற்றியா, ரஷ்யாவை நம்பினதுனால நீங்கள் நாட்டை இழக்கிறீர்களா, எங்கள் இராணுவ வீரத்தை வரைசாற்ற விரும்புகிறீர்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்குற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி மே 1 தொழிலாளர் தினம், ரொம்ப ஒரு முக்கியமான தினம் இல்லையா? அதனால் சீனா என்ன பண்ணுறாங்க, இந்த தொழிலாளர் தினம் அதுவுமா 53 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 0 டேரிஃப் ப்ரொடக்ஷன் வரி, அவங்களுடைய வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஏற்றுமதியுமே வரி இல்லாமல் பண்ணுறோம். இனி ஆப்பிரிக்க நாடுகளில் முன்னேற்றம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்து ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து கொடுப்பாங்க. இந்த கனடா கிட்ட பெரிய அளவுக்கு கொஞ்சம் விரிசல்கள் அப்படின்னு இருந்தால் கூட கனடாவில் கொஞ்சம் ஆயில் வளம்லாம் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், அவசரமாக அமெரிக்கா ப்ளஸ் கனடா வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக குரூடாயில் வந்து கனடாவிலேருந்து உள்ளே கொண்டு வரதுக்காகவும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு பர்மிட்டுமே வந்து அவசர காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க.
அது இல்லாமல் கனடா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கா நீங்கள் என்ன மிரட்டினாலும் எங்களால் தான் உங்களுக்கு பலன், உங்களால் எங்களுக்கு பலன்லாம் ரொம்ப கம்மியாக இல்லை, என்ன எங்கள் நாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி பாதுகாக்கிறதுக்குன்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அந்த விரிசல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் திடீர்னு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூடாயில் பெட்ரோலினுடைய எக்ஸ்போர்ட் அதுக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துருந்தாருன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இன்றைய ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.